இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் கடந்து முதன்மையான மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தனது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கி பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை 56% உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ கட்டமைப்பில் பல்வேறு நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் தமிழகம் முன்னேறி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களையும் கடந்து மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 37 மாவட்ட அரசு 37 வட்டார அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைகள், 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 22 இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனைகள், 15 மருத்துவக் கல்லூரி இணைப்புடன் கூடிய மருத்துவமனைகள், 3 பல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், 2 பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. உலக அளவில் மிகப்பெரிய நாடுகளுக்கு சவால் விடுகிற அளவுக்கான மருத்துவர் கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பையும் பெற்றிருக்கிறது. வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை 56% உயர்ந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.